வயநாட்டில் எதிரொலிக்கும் கதறல் சத்தம். பல உயிர்களை காவு கொண்ட நிலச்சரிவு. வெறும் 4 மணி நேரத்துல 3 முறை நிலச்சரிவு நடந்திருக்கு. திருவனந்தபுரம் கேரளா மாநிலத்துல 3 நாட்களா கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வயநாட்டுல நிலச்சரிவுல சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. அதோட 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கணக்கான பேரு இந்த ஒரு நிலச்சரிவுல காணாம போயிருக்காங்க. ஏற்கனவே புயல் மழையால பாதிக்கப்பட்ட கேரளாவில் கடந்த 3 நாட்களா கனமழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு கனமழையால அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலச்சரிவு வயநாட்டுல எங்க ஏற்பட்டிருக்குனாக்கா சூழல்மாலா என்ற ஒரு பிளேஸ்ல தான் இந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால அந்த ஒரு இடம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஒரு நிலச்சரிவால அங்க இருக்கக்கூடிய வீடுகள் மேல மண்ணு, கல் மற்றும் மரங்கள் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ இதனால அந்த ஒரு வீடுகள் எல்லாமே அங்க புதைஞ்சு போயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அங்கே 50 பேருக்கு மேலே உயிர் இழந்திருக்கிறாங்க. 50 பேருக்கு மேலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்க. மற்றும் 100 கணக்கான பேர் அந்த ஒரு நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ அவங்கள மீட்டெடுப்பதற்காக கேரள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், அதோட காவல்துறையினர்கள் மற்றும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் இளைஞர்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு மீட்டெடுப்பு பணியில இறங்கி இருக்கிறாங்க. அதோட அந்த ஒரு பிளேஸ்ல மருத்துவர்களும் டென்ட் அமைச்சு அந்த ஒரு டென்ட்டுக்குள்ள முதலுதவிக்கு தேவையான எல்லா மருந்துகளுமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதோட பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை சுவாசம் தரத்துக்காக ஆக்சிஜன் சிலிண்டர் போன்ற எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா கனமழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீட்பு பணியில தொடரவே முடியல. ஸோ அதோட அந்த ஒரு கனமழையில ஹெலிகாப்டரும் தரையிறங்க முடியல. ஸோ இதனால அங்க ராணுவம் தரையிறங்குறதுக்கு சரியான இடமா இல்லை. ஸோ அதனால ராணுவம் சாலை வசதியை பயன்படுத்தி அந்த சூழல்மாலா என்ற இடத்துக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட சூழல்மாலால இருந்த 100 கணக்கான வீடு இந்த ஒரு நிலச்சரிவால காணாம போயிருக்கு. இன்னைக்கு அதிகாலையில என்னதான் அங்க நடந்துச்சு என்பதை அங்க இருக்கக்கூடிய மக்களே டைரக்டா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது தொடர்பாக வயநாட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுல்தான் மற்றும் பந்தேரி பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டதுக்கு, சுல்தான் பந்தேரி ஹேலிபேட் அருகில் தான் கேம்ப் வைத்து இருக்கிறார்கள். மற்றபடி மண்சரிவு ஏற்பட்டது எல்லாம் மேப்பாடி, முண்டக்காய் டவுன் மற்றும் சூழல்மாலா வட்டாரத்தில் தான் மண்சரிவு ஏற்பட்டிருக்கு. கடந்த 2-3 நாட்களாகவே நல்ல மழை பெய்யுது. அப்பவே சின்னதா மணல் சரிவுகளும் இருந்தது. இப்பொழுது திடீர்னு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு 1000 பேரு காணல சார். நாங்க நேரடியாகவே மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கோம். ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருந்தும் பல 100 பேரு இந்த ஒரு மீட்பு பணிக்கு இறங்கி இருக்காங்க. அதோட அங்க இருந்த பல வீடுகள் காணாம போயிடுச்சு. மண்ணுக்குள்ளேயே அப்படியே முழுகிடுச்சு. இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு சார். மீட்க ரொம்ப நேரம் ஆகும். அடுத்த 2-3 நாள் கூட ஆகலாம். அதிகாலையில 1 மணிக்கு ஒரு டைம், 4 மணிக்கு ஒரு டைம்னு 2 முறை மண் சரிவு ஏற்பட்டு இருக்கு. முதல் சரிவுல சிக்கனவங்களை மீட்க போனவங்களும் 2வது சரிவுல மாட்டிக்கினாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சரிவு ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்பட்டதை விட இப்ப ரொம்ப மோசமா ஏற்பட்டு இருக்கு. 2 டைம் சரிஞ்ச இடத்துல மறுபடியும் வீடு கட்ட முடியாது, மண்ணு நிக்காது. ஆனா இங்க மறுபடியும் சரிஞ்ச இடத்துலயே கல்லை கொட்டி வீடு கட்டியிருக்காங்க. அதான் மறுபடியும் சரிஞ்சு இருக்கு. மீட்பு பணியில பல 1000 பேர் இருந்தாலுமே மழை நிக்கணும், சேர இடம் கொடுக்கணும், அப்போதான் உடம்பை எடுக்க முடியும் சார். ஸோ இது வரைக்கும் வயநாடு மாவட்டத்தில் சுல்தான் மற்றும் பந்தேரி மக்கள்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ இதை எடுத்து சூழல்மாலாவில் கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா கூட 1000க்கும் மேலான பேர் காணாம போயிருக்காங்க. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வெறும் 4 மணி நேரத்தில். ஸோ இதனால தான் சூழல்மாலாவில் எல்லா வீடுமே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. அதோட 1000 கணக்கான பேர் காணாம போயிருக்காங்க. இதனால தான் 50க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. அதோட 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கேரளா மாநிலத்தில் பெய்ஞ்ச தென்மேற்கு பருவக்காற்றால வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பற்றி பார்த்தோம். அதோட அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமமே மறைஞ்சு போயிருக்கு மண்ணுக்குள்ள.